என்ன பேசணும் சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. That's good. That's good. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்லை. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கேட்டுட்டீங்க. உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கேட்டு போச்சு? உங்க பாட்டை கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்லை. அச்சரா, நான் யாருங்கிற உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழகிக்க மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேட்கிறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. மன்னிச்சுக்கங்க. விளங்குதுங்க. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்னை பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காத ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணாங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க, ப்ளீஸ் லீவ் இட். வெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க. ஆனா ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே ஐடியா குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழ்றீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம், எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அவன் ஆரம்பத்துல படப்படான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இது என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்க வேணா. ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்? எங்க வந்தீங்க?
அர்ச்சனாவை பார்க்கணும். இது ரொம்ப சின்ன வீடாச்சே. இப்ப நாங்களும் ரொம்ப சின்னவங்களாச்சே. இனிமே அர்ச்சனாவை பார்த்து உங்களுக்கு என்ன லாபம்? இப்ப நான் கூட சின்னவன் தான். நான் உடனே அர்ச்சனாவை நில்லுங்க. உங்களால எங்க நிலைமை கீழே போயிட்டாலும் எங்க கௌரவம் கீழே போகல. அர்ச்சனா கிட்ட சொல்றேன், உங்களை பாக்குறதும் பார்க்காததும் அவ இஷ்டம். இங்கே இருங்க. வாங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அப்ப ஏன் அழுற? எதுக்கும் அழற? ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையே? எங்க? ஒரு இடமா ரெண்டு இடமா வேட்டை நாய் மாதிரி எல்லாரும் என்ன துரத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எங்க பழகணும்? இப்ப எதுக்கு அதெல்லாம்? நெத்தில எங்க இடிச்சுக்கிட்டீங்க? இத போய் பெருசு பண்றிய? நான் பட்ட அவஸ்தையெல்லாம் நீ கேட்டா? இப்பெல்லாம் நான் பாடுறதே இல்லைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறப்பவே நான் செத்துணும். என்னங்க, தூங்கலையா? ஆமா, நானும் ஒன்றதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன என்ன குழந்தை நினைச்சிய? இன்னைக்குமே நீங்க குழந்தைதான். அப்படியா? ஆமா, என்ன பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ? நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, அதை சொல்றியா? அதை பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல, அதான் அதான். அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் உன் மனசுல இருக்கு, சொல்லி தொலைய. என் பாட்டு கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகளை அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன்? அந்தந்த நேரத்துல நமக்கு இருக்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். இன்னும் தூங்கலையா? என்ன பாக்குற?
இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு. நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கும். அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்ல. என்கிட்ட சொல்லக்கூடாதா? பேசுங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பேச மாட்டீங்களா? ப்ளீஸ், நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க ப்ளீஸ். போறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, நான் புறப்படுறேன். எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்லை, மனசும் இல்லை. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து எனக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க ஐயோ. ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம், உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அதுக்கு ஆசை காரணம் இல்ல. சத்தியமா இல்ல. நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜானி அதிர்ஷ்டக்காரன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்லை.
அர்ச்சனா, நான் ஜானி இல்லை. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். பாமாவை கொண்டது நான் தான், உங்க ஜானி இல்லை. ஐ ஆம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக். குட் பை.